வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான கதைகளை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா 2026 காலி பணியிடங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை நிரப்புவாங்களா மாற்றுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டிஎன்எஸ்டிசியில் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன அது எது அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். போக்குவரத்து கழகத்தில் நிறைய குறைபாடுகள், நாளுக்கு நாள் போக்குவரத்து கழகத்தில் குறைபாடுகள், பேருந்துகள் சரிவர இயக்கமில்லை, பலதரப்பட்ட குறைபாடுகள் டிஎன்எஸ்டிசியில். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிசிசியோடைய பணி நியமனங்கள் தடை. 850 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பணி கொடுக்கல. ஸோ டிசிசியில் முறைகேடு நியமனத்தை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிசிசியோடைய டோட்டல் 3274 பேருடைய நியமனத்தை தடை செய்யுங்க, ஏன்னா முறைகேடு நடந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து எங்களுக்கு போஸ்டிங்கை போடுங்க, மீண்டும் செய்முறை தேர்வை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுதெல்லாம் வெளியாகலாம் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகம் தமிழகத்தில் திறம்பட செயல்பட்டு வந்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த கழகம்னா அது போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ போக்குவரத்து கழகத்தில் பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் என்ற அறிக்கை ஒன்று இருக்குங்க. ஸோ அனைத்து பேருந்துகள்லையுமே பெண்களுக்கு இலவசம் அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து தொடர்ந்து இருக்குது. ஸோ இந்த இலவசங்கள் அனைத்துமே தொடருமாயின் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் ஒரு சில கேள்விக்குறிகளை ஏற்படுத்துது. தொடர் இலவசம் அடுத்து பார்த்திங்கன்னா பேருந்துகளில் இலவசம், இப்படி வந்து தொடர்ச்சியாக இலவசங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வராங்க. போக்குவரத்து கழகத்தில் தொடர்ந்து இலவசங்கள் அடிக்கடி நாளுக்கு நாள் இலவசங்கள் எல்லாமே வரதுனால போக்குவரத்து கழகத்தில் திறம்பட செயல்பட முடியாத நிலைமை வருமா? ஸோ இலவசங்கள் அதிகமாக பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு இலவசம், டிஎன்எஸ்டிசியோட இந்த மாதிரி தொடர்ந்து ஃப்ரீ பஸ்ஸு இதெல்லாமே தொடர்ச்சியாக போக என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ போக்குவரத்து கழகம் சரிவை நோக்கி செல்லுமா அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்குது. அதனால் போக்குவரத்து கழகத்தில் தனியாருக்கு விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? எல்லோர் மத்தியிலுமே கேட்கப்படுதுங்க இந்த கேள்வி. தனியாருக்கு நிறைய டைம் வந்து கொடுக்குறாங்க, தனியாருக்கு போக்குவரத்து கழகத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. ஸோ இறுதி கட்டமாக தனியாருக்கு கொடுப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் 2026 அதிக அளவு 26,000 காலி பணியிடங்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ டிசிசியில் நடைபெற்ற 2025 நடைபெற்ற போக்குவரத்து கழகத்தோடைய நியமனங்கள் ஒட்டு மொத்தமாக ரத்து. புதிய செய்முறை தேர்வு எல்லாமே புதிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு மீண்டும் வந்து போஸ்டிங்கை போடுங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்த கேண்டிடேட் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்க்குற காலம்தான் இது. நல்லா ஓட்ட தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பஸ் ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே பனிமனையில் போய் பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியாத டிரைவர் கண்டக்டர் எல்லாமே இருக்காங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நின்று மெரிட் லிஸ்ட் வந்த கேண்டிடேட் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியிருக்காங்க. ஸோ முறைகேடுகளில் ஒரு இறுதி கட்டமாக டிஎன்எஸ்டிசி வெளியிடணும், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட்டாகணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தனியார் மயம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.